நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். சங்கீதம் 55:22. நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார். திருப்பாடல்கள் 55:22. He will not let the upright man be moved. Psalms chapter 55 verse 22. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தில் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களையும் அதே சமயத்தில் தேவன் பேரில் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறார். மனித வாழ்க்கை என்பது அநேக ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய வாழ்க்கையாக இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் நடைபெறுவதில்லை. அதிகமாய் நம்பினவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள். காலங்களினால், சூழ்நிலைகளினால் ஏமாற்றம். அநேக சமயங்களில் நினைப்பதும் ஒன்று, நடப்பது ஒன்றுமாக இருக்கிறது. அநேகர் இவ்விதமான வேளைகளில் அதிகம் தளர்ந்து விடுகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். தேவனை அறியாத மக்கள் தற்கொலைகளையும் செய்து கொள்ளுகிறதை நாம் செய்தித்தாள்களில் வாசிக்கிறோம். ஆனால் மெய்யான ஒரு விசுவாசி இதன் மத்தியில் வெற்றியுடன் கடந்து போக முடிகிறது. அதன் ரகசியம் என்ன? தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறான். தன்னுடைய ஏமாற்றங்களின் வேளையிலும் உதவிக்காக தன் தேவனை அழைக்கும் பொழுது நிச்சயமாக அவர் விடுவிப்பார் என்பதை அறிந்திருக்கிறான். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை இரட்சிப்பார் என்று சங்கீதம் 55:16 பார்க்கிறோம். உன் வாழ்க்கையில் தேவனை இவ்விதம் விசுவாசிக்கிறாயா? நீ ஒவ்வொரு நாளும் உன் விசுவாசத்தின் அளவை கணக்கிட்டு பார். அநேக சமயங்களில் உன் விசுவாசம் எந்த அளவு இருக்கிறது என்று அறிய, உன் விசுவாசம் குறைவாய் இருக்கிறது என்று அறிவாயானால் அதை குறித்து விசனப்படு. அது நல்லது, அது உனக்கு நன்மையாக இருக்கும். சங்கீதக்காரன் இங்கு நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லுகிறார். ஒருபோதும் என்று உறுதிப்பட கூறுகிறார். அதாவது எந்த சூழ்நிலையிலும் நீதிமானை தள்ளாட ஒட்டார். வானம் பூமியும் மாறி போகலாம், அவர் வார்த்தை மாறாது என்பது நிச்சயம். ஜெபம். நீதிமானை ஒருபோதும் கைவிடாத எங்கள் இயேசுவே, வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் எந்த சமயத்திலும் உம்மை தவிர எங்களை மீட்க ஒருவராலும் கூடாது என்பதை உணர்ந்து கொண்டோம். உம்மையே நம்பி எங்கள் வாழ்க்கையை தொடர உதவி செய்யும். ஆமேன்.